மருதாணி. மருதாணி பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு சில கதைகள்ல சொல்வாங்க. எனக்கு தெளிவா தெரியல. மருதாணி கையில இருந்தா சாவு கூட உன்ன நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதாணியோட அந்த கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. திருப்பி போயிருவாரு அப்படின்னு சொல்வாங்க. ஸோ மருதாணி யாரெல்லாம் வைக்கலாம்? எப்போ வைக்கணும்? இத வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு? ஓகே. மருதாணி. மருதவாசினி இதான் இவளோட பேரு. தேவதேவ. இவளோட புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வனத்துல ஒரு பெண் வந்து வாழ்றாங்க. தனித்துவமா வாழ்றாங்க, தாய் தந்தை இல்லாம. அவ வந்து மனசார வந்து இந்த சூரியன வந்து தந்தையா எடுத்துக்கிறாங்க. ஸோ சூரியன் தந்தையா எடுத்துக்கும்போது, அவங்களோட மகன்கள வந்து அண்ணன்களா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துல அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யமதர்மருடைய மனைவியோட சின்ன சண்டை வருது. மனைவி வந்து கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க. இந்த வனத்துக்குள்ள வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருதவாசினி இவளோட பேரு. இவ வந்து அவங்களுக்கு அடைக்கலம் குடுக்குறா. அடைக்கலம் குடுத்து அவங்கள பார்த்துக்கிறா. ஸோ தனிமையில இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி மாரி, ஒரு பாதுகாப்பு மாரி கிடைக்கவே அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராங்க. அப்ப யம தூதர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த யம தர்மராஜா வந்து என்னோட மனைவி எங்க இருக்கா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, யம தூதர்கள பார்த்தானே, "என்ன இவ்ளோ அகோரமா இருக்கீங்க? நீங்க யாரு? நான் உங்களெல்லாம் உள்ள விடமாட்டேன்." அவங்களுக்கு வந்து இதுக்குள்ள தான் அவங்களோட தலைவி இருக்காங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க. குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து திட்டி பேசி அனுப்பிச்சிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, யமதர்மரே கீழ வராரு. வரும்போது வந்து பேசுறா. இவளுக்கு தெரியுது அது யமதர்மரு, சூரியனோட மகன் சொல்லிட்டு கேட்கும்போது, அவ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யமதர்மரோட போரிட்டு சண்டை வந்து அவரு வந்து அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அவ வந்து அடி அடி தாங்க முடியாம கீழ விழுந்துடுறா. ஸோ விழுந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து யமனுடைய ஒய்ஃப் உள்ளேருந்து வராங்க. நல்ல சொகுசா நல்லா இருக்காங்க. "நான் நல்லா இருக்கேன். இங்க தான். இவ தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. எப்படி நீங்க வந்து இத செய்யலாம்?" அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மர் வந்து முதல் முறையா ஒருத்தி உயிர் போற நிலையில இருக்கிறத காப்பாத்துறாரு. ஓஹோ! காப்பாத்தி, "நீ வந்து இவ்ளோ உதவிகள் பண்ணியிருக்க. என்னோட தந்தையவே நீ தந்தையாரா எடுத்துக்கிட்ட. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன். நீ அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது ஒரு மூலிகையா பிறப்ப. அந்த மூலிகைய பயன்படுத்துறவங்கள நான் வந்து உயிர் எடுக்க மாட்டேன்." அப்ப இவ சொல்றா, "நான் அடுத்த ஜென்மத்தில வந்து இந்த மருதாணின்னு சொல்லக்கூடிய பேர்ல, மருதவாசினி ஆகிய நான் வந்து மருதாணியா இலையா பிறப்பேன். அது வந்து ஒரு வண்ணம் வரணும். அந்த மருதாணிய பயன்படுத்துறவங்க ஆயுளே இல்லனாலும், நீ வந்து அந்த மருதாணி போற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது." அப்படின்ற ஒரு வரத்த வாங்கிர்றா. சரி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து அந்த நிமிஷத்துல உதிச்ச மூலிகை தான் மருதாணி.